இயேசுவின் ரத்தம் ஜெயம். பிரைஸ் தி லார்ட் மை டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த நாள்லையும் ஆவியானவர் உணர்த்தின காரியம், நாம் பேசுகிறோமா அல்லது செய்கிறோமா? ஆவியானவர் உணர்த்தின வசனம் மத்தேயு எழுதின சுவிசேஷம் அதிகாரம் 21 வசனம் 31. இவ்விருவரில் எவன் தகப்பனுடைய சித்தத்தின்படி செய்தவன் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், மூத்தவன் தான் என்றார்கள். அப்பொழுது இயேசு அவர்களை நோக்கி, ஆயக்காரரும் வேசிகளும் உங்களுக்கு முன்னே தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிக்கிறார்கள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். Whether of them twain did the will of his father? They say unto him the first. Jesus said unto them, Verily I say unto you, that the publicans and the harlots go into the kingdom of God before you. Matthew chapter 21 verse 31. என கண்மானவர்களே, இந்த இடத்திலே வசனம் சொல்லுகிறது, அதாவது இயேசு கிறிஸ்து ஒரு உவமையை குறித்து ஜனங்களுக்கு சொல்றாரு. மூப்பர்களும் ஆசாரியர்களும் அங்க வர்றாங்க, அவங்களுக்கு சொல்றாரு அந்த உவமைய. என்ன அப்படின்னா, ரெண்டு பசங்களை குறித்து, ஒரு தகப்பனுடைய ரெண்டு பசங்களை குறித்து ஒரு காரியத்தை சொல்லிட்டு, யார் தகப்பனுடைய சித்தத்தை தகப்பனுடைய விருப்பத்தின்படி செய்தவங்க அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க எல்லாம் சொல்றாங்க, மூத்த பையன் அப்படின்னு. இம்மிடியட்டா அவருடைய ரிப்ளை அந்த இடத்துல என்னவா இருக்கு அப்படின்னா, நான் உங்களுக்கு உறுதியா சொல்றேன், நீங்க தேவனுடைய ராஜ்யத்துல பரலோகத்தில் பிரவேசிக்கிறதுக்கு முன்பதாக நீங்க யாரெல்லாம் பாவின்னு இன்னைக்கு நினைச்சிட்டு இருக்கீங்களோ அந்த ஆயக்காரர்களும் வேசிகளும் பிரவேசிப்பார்கள் அப்படின்னு சொல்றாரு. என கண்மானவர்களே, நாம இன்னைக்கு கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்குரிய காரியங்கள், தேவ சித்தம் வெறும் பேசுகிற காரியமா இருக்கிறதா அல்லது அதன்படி செய்கிறோமா? நம்ம யோசிக்கணும். என கண்மானவர்களே, இந்த இடத்துல இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு அப்படின்னா, ஒரு தகப்பன் தன்னுடைய ரெண்டு பிள்ளைகள்கிட்ட போய், மூத்த பையன்கிட்ட போய் சொல்றாரு, நீ கொஞ்சம் இன்னைக்கு தோட்டத்துல போய் வேலை பாரு அப்படின்னு. அந்த பையன் சொல்றான், முதல்ல இல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டான். ஆனா அதுக்கு பிற்பாடு அவன் மனஸ்தாபப்பட்டு, அதாவது என்ன யோசிச்சிருப்பான் அப்படின்னா, ஐயோ நம்ம தகப்பன் போன சொன்னாரு, ஆனால் நம்ம போகலையேன்னு அவன் வருத்தப்பட்டு மறுபடியும் வேலைக்கு போனான். இப்ப என்ன நடக்குதுன்னா, ரெண்டாவது பையன்ட்டையும் அந்த அப்பா போய் அதே மாதிரி சொல்றாரு, தோட்டத்துக்கு போய் வேலை பாரு அப்படின்னு. அவன் சொல்றான், இம்மிடியட்டா சொல்றான், ஓகேப்பா நான் போயிடுறேன் அப்படின்னு சொல்றான். பட் அவன் போகல. இப்பதான் இந்த காரியத்தை அவங்க மத்தியில கேட்கிறாரு, யார் தகப்பனுடைய சித்தப்படி செய்தது அப்படின்னு. என கண்மானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நாம எப்படி நினைக்கலாம்னா, என்ன இந்த பையன், ரெண்டாவது பையன் இப்படி இருக்கான், இவ்வளவு மோசமான பையனா, போறன்னு போய் சொல்லிட்டான், நான் போகலையே அப்படின்னு நம்ம நினைக்கலாம். ஆனா இன்னைக்கு நிறைய நேரத்துல நம்முடைய வாழ்க்கையில இதே மாதிரி காரியத்தை தான் நாம செஞ்சிட்டு இருக்கோம். என கண்மானவர்களே, நம்ம கொஞ்சம் யோசித்து பார்த்தோம் அப்படின்னா, இன்னைக்கு நம்முடைய வார்த்தை, அதாவது நம்ம பேசுறது வேற லெவல்ல, அதாவது ஆவிக்குரிய ரீதியில நல்லா பயங்கரமானவன், தேவன் என்னை அபிஷேகம் பண்ணி இருக்கிறார், தேவன் என் கூட பேசுறாரு, வெளிப்பாடுகளை தருகிறார், நான் ஆவியினாலே நடத்தப்படுகிறேன். இன்னும் சொல்ல போனா பெண்டிகாஸ்டல் மொமெண்ட்ல நாங்க மூவ் பண்ணிட்டு இருக்கோம். சோ தேவனுக்கு பிரியமானவங்க நாங்க அப்படின்னு இந்த நாட்கள்ல நம்ம பெருமையா சொல்லிட்டு இருக்கலாம். இது தப்பு கிடையாது. ஆனா என்ன காரியம் அப்படின்னா, நம்ம எதை சொல்லுகிறோமோ, எதை மற்றவர்களுக்கு பிரசங்கம் பண்றோமோ, அதை நாம முதல்ல ஃபாலோ பண்றோமா? இதுதான் பெரிய விஷயம். அதாவது நம்ம இன்னைக்கு அங்க சொல்லப்பட்டுள்ள ரெண்டு பையன்ல மூத்த பையன் மாதிரி இருந்தா பரவாயில்ல. ஆனா என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம நடக்கிறது ரெண்டாவது பையன் மாதிரி. ஆனா மற்றவங்களை பார்த்து நம்ம கையை காட்டுறோம். ஓ, இவங்கெல்லாம் தவறான வழியில நடக்கிறாங்க, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்கிறாங்க, இவங்கெல்லாம் பைபிள் படி ரொம்ப பின்னாடி இருக்காங்க, நிறைய தேவன் அருவருக்கத்தக்க வகையில இவங்க நடக்கிறாங்க. சோ தேவ கோபம் அவங்க மேல இருக்கு, இவங்க எந்த நாள்லையும் தேவ ராஜ்யத்திற்கு, அதாவது பரலோகத்தை சேர முடியாது அப்படின்னு நம்மளா ஒரு கணக்கு போடுறோம், நம்மளா அதை அறிக்கையிடுறோம், நம்மளா பேசுறோம். எனக்கு கண்மானவர்களே, இதே மாதிரி தான் அந்த நாட்கள்ல இந்த காரியத்தை இயேசு கிறிஸ்து யார்கிட்ட பேசினார் அப்படின்னா, சாதாரண மக்கள்கிட்ட பேசல, மாறாக அவர் ஆசாரியர்களிடத்திலும் மூப்பர்களிடத்திலும், அதாவது அவங்க எல்லாம் எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னா, தாங்கள் தான் எல்லாமே, தேவனை குறித்து எல்லாம் எங்களுக்கு தெரியும், தேவ ராஜ்யத்துல எங்களுக்கு தான் சீட்டு போட்டு வச்சிருக்குன்ற அளவுக்கு அவங்க கான்பிடென்டா அந்த நாட்கள்ல இருந்திருப்பாங்க. அவங்கள பார்த்து தான் சொல்றாரு,
நீங்க யார பாவி, யார இந்த சமூகத்தில இருந்து ஒதுக்கி வைக்கிறீங்களோ அத்தகைய ஆயக்காரரும் வேசிகளும். நம்ம இன்னைக்கு நினைப்போம் வேசி மார்க்கத்தை, அதாவது தவறான தொழில் பண்றவங்க அவ்வளவுதான், அவங்க வாழ்க்கையில அவங்களே மண்ணெளி போட்டாங்க, முடியாதுன்னு நினைக்கிறோம். அதாவது தேவனுக்கு பயங்கரமான விரோதமான காரியம் அப்படின்னு நினைக்கிறோம். இயேசு கிறிஸ்து சொல்றாரு, அவங்க உங்களுக்கு முன்பதாக, அதாவது ஆசாரியனா இருக்கிறேன், நான் சர்ச்சில் இருக்கேன், பைபிள் ப்ரீச் பண்றேன், பைபிளை டீச் பண்றேன், ஆவியானவராலே நடத்தப்படுகிறேன், ஆவியானவராலே அபிஷேகம் பண்ணப்பட்டு இருக்கிறேன், இன்னும் பைபிள்ல A to Z எனக்கு எல்லாம் தெரியும், வெளிப்பாடுகளை நிறைந்தவன் நான் அப்படின்னு யாரெல்லாம் நினைச்சிட்டு இருக்கோமோ, நம்மளை பார்க்கிலும் அவங்க முன்பதாக, நம்மளுக்கு முன்னாடி போயிருவாங்க அப்படின்னு இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார். என கண்மானவர்களே, நாம் இன்றைக்கு என்ன மாதிரியாக இருக்கிறோம்? தேவனுடைய காரியங்களை மற்றவர்கள் பின்பற்றும்படி நாம் சொல்றோமா? மாறாக அந்த காரியத்தை முதல்ல நான் பின்பற்றுறேனா? நம்ம கொஞ்சம் யோசித்து பார்க்கணும். நம்ம எப்போ நம்ம சொல்லுகிற காரியம், நாம் பிரசங்கிக்கிற காரியமும் என் வாழ்க்கையில நான் செய்கிற காரியமும் ஒரே நேர்கோட்டுல இருக்கோ, அப்பதான் சொல்ல முடியும், நான் தேவனுடைய பிள்ளை, நான் ஆவியானவராலே நடத்தப்படுகிறேன், ஆவியினுடைய வரங்கள், ஆவியினுடைய கனிகள் என் வாழ்க்கையில இருக்குன்னு சொல்ல முடியும். மாறாக நான் பிரசங்கம் பண்றது ஒரு திசையிலையும், என்னுடைய வாழ்க்கையின் முறைகள், நான் பேசுகிற பேச்சுகள், என்னுடைய எண்ணங்கள் இதெல்லாம் வேற பக்கம் இருக்கும் போதுல நான் தேவனுடைய பிள்ளைன்னு கூட என்னை அடையாளப்படுத்தி கொள்ள முடியாது. ஆகவே எனக்கு அன்பானவர்களே, நம்ம இன்னைக்கு சிலரை பார்த்து நினைக்கலாம், இவங்க தேவனை விட்டு ரொம்ப தூரம் இருக்காங்க அப்படின்னு. ஆனால் அவர்கள் மூத்த மகனை போல காணப்படலாம். முதலாவது தேவன் இல்லை, தேவனை மறுதலித்து தேவனுக்கு விரோதமான காரியங்களை செய்யலாம். ஆனா ஏதோ ஒரு பாயிண்ட்ல தேவனாலே தொடப்பட்டு நம்ம உடையவும் முன்னாடி போயிடலாம். நம்ம மிகுந்த ஜாக்கிரதையா இருக்கணும். அதுக்காக அவங்கள பார்த்து பொறாமப்பட சொல்லல, மாறாக நம்மை நாம் எந்நேரமும் தேவனுடனே இணைத்து செயல்பட வேண்டும். என வசனம் தெளிவாக சொல்லுகிறது, பிந்தினோர் முந்தினோராயும் முந்தினோர் பிந்தினோராயும் இருப்பார்கள். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் தேவனுக்குள்ள இருக்கேன் அப்படின்னு நினைச்சு நம்ம பின்னாடி போற மாதிரியான காரியம் நம்ம வாழ்க்கையில வரக்கூடாது. நாம் எப்போதும் தேவனோடு கூட தேவனுக்கு பிரியமான காரியங்களை பேசுகிறவர்களாய் மாத்திரமல்ல செய்கிறவர்களாயும் இருக்க வேண்டும். அப்படியே கண்களை மூடுவோமா? அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்திலே அப்பா உம்மை நோக்கி பார்க்கிறோம். ஆவியானவர் நீர் எங்களோட இருக்கிறீர், அதற்காக நன்றி செலுத்துகிறோம். அப்பா, இந்த நாள்ல தகப்பனே, நீர் எங்களுக்கு தந்த இந்த வார்த்தைகளுக்காய் நன்றி செலுத்துகிறோம். நிறைய நேரத்துல தகப்பனே வெறும் வாயில பேசுறவங்களா, பேச்சு மாத்திரம் எங்களுக்குள்ளே செயல்படுகிறதா இருக்கு தகப்பனே. ஆவியானவரே, இந்த மாதிரியான காரியங்களை நீங்க மாற்றுங்க. நாங்க எதை பிரசங்கம் பண்ணுகிறோமோ, எதை மற்றவர்களுக்கு அறிவிக்கிறோமோ, அதை முதல்ல எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் செய்ய கடைபிடிக்க நீங்க எங்களுக்கு கற்றுத்தாங்க. எங்களுடைய வாழ்க்கையின் மூலமாய் மற்றவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவை எடுத்து உரைக்கிறவர்களாய் நாங்கள் மாற ஆவியானவரே நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. முற்றிலுமா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம். பலப்படுத்தி ஆசீர்வதிங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம். ஜெபம் கேளும் எங்கள் நல்ல பிதாவே. ஆமென். God bless.